राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। குருநாதன் என்ன பண்றார்? வாழ்க்கையில் குரு அவசியமா அப்படின்னா பல கேள்விகள் வந்தா ஒரு பதில், குரு அவசியம். இன்னொரு விஷயம், குரு என்ன பண்றார்? உங்களை பகவானை ரிசீவ் பண்றதுக்கு தயார் பண்றார். எஸ், பகவான் ரிசீவ் பண்ணணும் இல்லையா? வாங்கிக் கொள்வதற்கு, ஏற்றுக்கொள்வதற்கு, பெற்றுக்கொள்வதற்கு உங்களை தயார் பண்ணிட்டு இருக்கார். வாங்கிக்கிறதுக்கு, ஏற்றுக்கிறதுக்கு, பகவானை பெற்றுக்கொள்வதற்கு. டு கெட், டு ரிசீவ், டு என்ஜாய். எது தடை? நம்முடைய எண்ணங்கள் தான் தடை. நம்முடைய எண்ணங்கள் தெளிவா இருந்துடுத்துனா டக் 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 டக்னு வாங்கிடுவோம். இந்த மனசு கங்கா பிரவா. வாட் இஸ் டிட்டர்மினேஷன்? நிறைய பேர் டிட்டர்மினேஷன் அப்படின்னா நான் நினைச்சேன், நான் டிட்டர்மின் பண்ணியிருக்கேன். டிட்டர்மினேஷன் அப்படின்னா இந்த இமயமலையில் தொடங்கிய கங்கை ஓடிண்டே இருக்கா இல்லையா? எவ்வளவு தூரம் ஓடுறா? கடலில் கலக்கும் வரை. That is called determination. மேடு, பள்ளம், மலை, சமவெளி, பள்ளத்தாக்கு வளைஞ்சு நெளிஞ்சு ஓடிண்டே இருக்கா. குந்தி தேவி பிரார்த்தனை கூட, கங்கா பிரவாகம் போலே என் மனசு உன்னை நோக்கி ஓடட்டும், உன்னிடத்தில் லயப்படட்டும்னு கேட்கிறான். நல்ல தாகமா இருக்கு, தண்ணியை தானே தேடுவோம், எங்க தண்ணி கிடைக்கும்னு. ஓகே, that is called determination. Yes, அது இருக்கா பார்த்துக்கோங்க. அது உடனே கடந்த அலையிறதுன்னு அர்த்தமே இல்லை. சில விஷயங்கள் பர்ஃபெக்டா நீங்கள் அந்த டிட்டர்மினேஷன்ல போயிருக்கள். நிறைய விஷயங்கள்ல ஆசையில குட்டையில உட்கார்ந்து இருக்கு. அதாவது டிட்டர்மினேஷன் வரும்பொழுது அடையிறதுல தான் கவனம் இருக்கும். ஆசை அப்படின்னு வரும்பொழுது அதோட ரிசல்ட்ல மனசு லயப்பட்டு அதை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும். ரிசல்ட் வந்திருக்காது. ஆனா அந்த ரிசல்ட்ல அப்படியே ரிசல்ட் ஆஃப்டர் ரிசல்ட், அதாவது ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ரிசல்ட் கூட இல்லை, ரிசல்ட்டை நோக்கி ஓடுறது டிட்டர்மினேஷன்.
ரிசல்ட்டுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய புகழ், பெருமை, கெத்து, பணம், இதெல்லாம் ஆசை. நீங்க எங்கெல்லாம் கரெக்டா போயிட்டு இருக்கோ அங்கெல்லாம் நடந்துடும். எங்கெல்லாம் நீங்க நான் இதை அடைஞ்சிடுவேன், இதுக்கப்புறம் என்ன உலகம் கொண்டாடும், இதுக்கப்புறம் நான் ஜெயிச்சிடுவேன் போதெல்லாம் அங்க டிட்டர்மினேஷன் இல்லை, கனவு. நிறைய பேர் நேற்று எனக்கு மெசேஜ், குருஜி நான் டிட்டர்மின் பண்ணியிருக்கேன். டிட்டர்மினேஷன் உங்களுக்கே தெரியும். நிறைய விஷயங்கள் கவனிச்சு பாருங்க. எங்கெல்லாம் நீங்க சாதிச்சுக்கலாம், ஒரு யாத்திரை போறதா இருக்கட்டும், ஒரு வேலையை அடையிறதா இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், ஒரு உங்களுக்கு பிடிச்ச பைக்கோ, இல்லாட்டி ஒரு கோல்டு செயினோ, இல்லாட்டி ஒரு பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு பூமியோ, இல்லாட்டி எங்கேயாவது டூர் போகிறதோ, இல்லாட்டி ஏதாவது நல்ல ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்குறதோ, இல்லாட்டி ஐஃபோன். டிட்டர்மினேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். இதில் இது பைத்தியக்காரமா டிட்டர்மினேஷன் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். அவாவா லெவலில் அது பெரிய விஷயம். அதான் ரொம்ப பிரச்சனை பண்ணிருக்கான அவாயிலேருந்து அந்த பிரச்சனை வெளில வரதே டிட்டர்மினேஷன் சில பேருக்கு. ஓகே, சில பேருக்கு மந்த்லி டார்கெட்ஸ் இருக்கும், சேல்ஸ் ரெப்ரஸன்டேட்டிவ்க்கு. சில பேருக்கு ப்ரொடக்ஷன் டார்கெட்ஸ் இருக்கும். எல்லாம் இருக்கு. சில குழந்தைகளுக்கு ஒரு நீட் எக்ஸாம், இல்லாட்டி பெரிய படிப்பு படிக்கிறது. பெரிய படிப்பறிவே இல்லாத தாய் தகப்பனுடைய பிள்ளைகள் டாக்டர், இன்டர்நேஷனல் லெவலில் பெரிய ஆளாக இருப்பான். டிட்டர்மினேஷன், இந்த டிட்டர்மினேஷன், இந்த டெசிஷன், தீர்மானம் அது வரும்பொழுது என்ன ஆகிறதுனா, உங்களுடைய நடை, உடை, பாவனை, எண்ணங்கள், செயல்கள், இது எல்லாம் ஒரு லட்சியத்தை நோக்கி போயிட்டு இருக்கும். தட் இஸ் கால்ட் டிட்டர்மினேஷன். மேரத்தான் ஓடுறா, இவ்வளவோ கிலோமீட்டர், எனக்கு கரெக்டாக இப்போ ஞாபகம் இல்லை வச்சுக்கோங்களேன். அதுக்கு வேகம்லாம் இல்லை, கடைசி வரைக்கும் ஓடணும். அந்த எனர்ஜி 25 கிலோமீட்டரோ, 42 கிலோமீட்டரோ, 50 கிலோமீட்டர் எல்லாம் சொல்றா இல்ல, இப்படி ஓடிட்டு இருப்பா. சில பேர்லாம் பார்க்கலாம், இந்த வெயிட் லிஃப்டிங், பாடி லிஃப்டிங்ல மிஸ்டர் வேர்ல்டு அந்த மாதிரிலாம் சொல்லுவார். டிட்டர்மினேஷன். நான் பார்த்துருக்கேன், யாரோ ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் அவர் யங்ஸ்டரா ஸ்கூல்ல படிக்கும்பொழுது, காலேஜ்ல படிக்கும்போது, அந்த காலேஜில் அவரோட ரூம் வாசல்ல அவர் பேரை எழுதிட்டு அவர் கண்ட்ரிக்கு போட்டு ஃபியூச்சர் பிரசிடென்ட் ஆஃப் அந்த கண்ட்ரி பேர் போட்டிருப்பாராம். ஃபியூச்சர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி. அதே மாதிரி அந்த மனுஷன் ஆயிட்டார். ஸோ திஸ் இஸ் கால்ட் டிட்டர்மினேஷன். அது வெறும் ஆசைப்படுறது மட்டும் இல்லை, அந்த தீர்மானத்தில் உழைத்தல். இந்த டிட்டர்மினேஷன் வரும்பொழுது தானாகவே நீங்கள் அந்த இடத்தை அடைவதற்கான தகுதி எல்லாம் அப்படி காந்தம் மாதிரி ரிசீவ் பண்றது. இப்ப நம்ம நிறைய பக்த சரித்திரம் எல்லாம் கேட்கிறோம். கேட்கும்போது என்ன தெரியுமா வருது எல்லாருக்கும்? நான் சொல்லுவேன் சில சிஷ்ய பசங்கிட்ட, துருவனை மாதிரி பார்க்கணும் குருஜி பகவானு. நான் சொல்ல, துருவனை மாதிரி பகவானை பார்க்கணும்னு கேட்கிறேன். இது என்ன ரிசல்ட்? இல்லாட்டி ரிசல்ட்டுக்கு அப்புறமா வச்சுக்கோங்களேன். துருவனை மாதிரி பாவம் வேணும்னு கேளு. அதான் டிட்டர்மினேஷன். ஏன்னா எத் பாவம் தத் பவதி. துருவனை மாதிரி பார்க்கணுமா? அப்ப நீ என்ன கேட்கணும்? எனக்கு துருவனை மாதிரி பகவானை பார்க்கணுன்ற அனுபவம் இல்லை, துருவனை போல எனக்கு அந்த பக்தி வேணும்.
துருவனை போல பக்தி வந்தாச்சுன்னா தானாகவே உன்னை தேடி பகவான் வந்துருவான். பிரகல்லாதன் மாதிரி நரசிம்மனை பார்க்கணும் இல்ல, பிரகல்லாதன் மாதிரி பக்தி பண்ணணும். அப்ப நீங்க கை காட்டுற இடத்துல நரசிம்மன் இருப்பான். உங்க வீட்டு தூண்ல, உங்க வீட்டு கடிகாரத்துல, உங்க வாட்ச்ல, உங்க மொபைல் போனை கூட உடச்சிட்டு வெள்ளுவோம் நரசிம்மன் அப்படின்னு. ஏன் மொபைல்ல வரக்கூடாது? திரேதாயுகத்துல தூணை காட்டினான் அந்த பிரகல்லாதன். நீங்க மாடர்ன் பிரகல்லாதா, மொபைல் விடுன்னு கவலைப்படாதீங்க. நரசிம்மர் கிடைச்சா போதாதா? ஸோ டிட்டர்மினேஷன் என்னன்னா உங்க பாவம், இந்த பாவத்தை பிடிக்கிறது, அதுதான் முக்கியம். யத் பாவம் தத் பவதி. இப்ப வேணாபாயி கதை கேட்டோம். வேணாபாயி அக்காபாயி. அக்காபாயி தான் வேணாபாயி கூட இருந்து ராமதாஸ் விஷயம்லாம் சொல்லிக் கொடுக்கிறா. அக்காபாயி மற்றவாள்லாம் பிக்ஷைக்காக போயாச்சு. வேணாபாயி தனியா இருக்கா. அவளுக்கு உடம்பு முடியல. அவளுக்கு என்னன்னா, அதாவது ஊர் எல்லாரும் கொண்டாடணும், இந்த விஷயத்த சூப்பரா பண்ணும், அது இல்லை. அது ரிசல்ட்டுக்கு அப்புறமா கிடைக்கக்கூடிய பெருமை. அதெல்லாம் நல்லா பண்ணிட்டு குருநாதன் அப்படி இல்லை. குருநாதன் இஷ்டப்பட்டபடி நல்லபடியா பண்ணணும். எப்படி அதுன்னு அவளுக்கு தெரியல, ஆனா நல்லபடியா நடக்கணும். உடம்புல பலம் இல்லை, ராமா சகாயம் பண்ணு, ராமநவமி உற்சவம் ஜோரா நடக்கணும். அவளுக்கு ரொம்ப அழகு. ராமநவமி உற்சவம் ஜோரா நடக்கணும், அவ்வளவுதான். ராமநவமி உற்சவம் ஜோரா நடந்து ஊரே மூக்கு மேல வரல வைக்கணும். எப்படி அப்பா அப்படின்னு அப்படி நினைச்சிருந்தான்னா தோத்து போயிருப்பா வேணாபாய். பல சந்தர்ப்பங்கள் எங்கெல்லாம் நீங்க நான் டிட்டர்மின் பண்ண நடக்கலையே அப்படின்னா, நீங்கள் ஊரே மூக்கு மேல வரல வைக்கணும் அப்படின்னு நினைச்சா அங்க ரிசல்ட்டுக்கு அப்புறமா நீங்க ரிசல்ட்ல கவனம், ரிசல்ட்டோட ப்ராசஸ்ல கவனம். ப்ராசஸ் தான் முக்கியம். சரியா? அவளுக்கு ஒரே லட்சியம், ராமநவமி உற்சவம் நல்லபடியா நடக்கணும். வந்தாச்சு ராமராயா. பாட்டி ராக்கா சோக்காமேளா அவருடைய மனைவி சோயராபானுக்கு வந்தவன், ஜனாபாய்க்கு வந்தவன், எவ்வளோ பேருக்கு வந்திருக்கான். சீதன வெள்ளாட்டி எத்தனையோ பேருக்கு வந்திருக்கானே சுவாமி. மீராவுக்கே பாட்டி ராக்காவா வந்திருக்கான். ரைட்? பலவிதமா வந்திருக்கான். அப்ப அந்த நினைவு தான் அவளுக்கு. அந்த நினப்புக்கு ரமாபாயா ராமராயா வந்துட்டான். வேணாபாயி அதை கண்டுபிடிச்சவள் அக்காபாயி. வந்தது ராமராயா அப்படின்னு கண்டுபிடிச்சது அக்காபாயி. அதனாலதான் சொல்லுடி, கூப்பிடுறி, பார்க்கணும்டி அப்படின்னுதான். அப்புறமா தான் வேணாபாய்க்கு புரிஞ்சது. ஸோ நீங்க என்ன கேட்கணும், எனக்கு வேணாபாய் மாதிரி ராமராயா தர்சனம் இல்லை, வேணாபாய் மாதிரி பாவம். எல்லாரும் கோபி மாதிரி கிருஷ்ணா அனுபவிக்கணும் கேட்கிறா. கோபி பாவம். கிருஷ்ணா எனக்கு நல்ல சுத்தமான சரியான கோபி பாவத்தை தா. ஆண்டாள் என்ன பண்ணா, அந்த கோபி பாவத்தை உத்தேசிச்சுதானே விரதம் இருக்கா. திருப்பாவை விரதம். இந்த பாவத்தினாலே கிடைக்கும் பலன்கள்ல கவனம் இல்லை, பாவத்தில் கவனம். அதான் டிட்டர்மினேஷன். எனக்கு ஹிமாலயாஸ் பார்க்கணும், எனக்கு பிருந்தாவனம் பார்க்கணும். ரைட்?
சூப்பர், நல்ல பாவம் அது. அப்ப தானே அதே ஹிமாலயாஸ் பார்ப்பேன். ஹிமாலயாஸ் பார்க்கணும், அந்த இடத்துல நிக்கணும், குருஜி மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்கணும். இல்ல, ஹிமாலயாஸ் பார்க்கிற அந்த பாவம், அந்த தாபம் அதான் வேணும். மீராவுக்கு அந்த பாவம் இருந்தது, கண்ணன் கிடைச்சான். பாவம் பாவம் பாவம். இப்ப ரமாபாயி அழகா கிளம்பி போயிட்டா. உற்சவம் எல்லாம் நடக்கிறது. சில இடங்கள் இப்படி வித்தியாசம் காண கிடைக்கிறது. அக்காபாய் வந்து எப்படி உழவும் பண்ணா, அதான் நம்ம சில இடங்கள்ல அந்த ரமாபாய் வந்து ராமதாசர் அனுப்பினார் அப்படின்னு சொல்லிதான் வந்திருக்கா. அப்கோர்ஸ் குரு என்ன பண்றார், நம்மளை பகவானை அடையும்படியாக ரிசீவ் பண்ணும்படியாக நம்மளை மாத்துறாரு. நீங்கள் மேக்னெட்டா ஆயிடுற, நீங்க ஒரு விஷயத்தை டிட்டர்மைன் பண்ணும்பொழுது அந்த விஷயத்தை உங்கள் பக்கம் அப்படி இழுக்கிறது. அந்த ஒரு காந்தமா மாதிரி நீங்க இழுக்கிறது. எப்படி ஒரு குழந்தை எடுத்துப்போமே, குழந்தைக்கு என்ன வேணும், ஆனந்தம் வேணும். முன்ன பின்ன தெரியாத அது ஆனந்தத்தை ஷேர் பண்றது, அதுக்காக ஒரு திருப்பி சிரிக்கிறது. உடனே நம்மளும் சிரிச்சுடுறோம். உடனே ஒரு லவ் ஸ்டார்ட் ஆகிடுறது அதுக்கிட்ட. உடனே அதை பார்த்து சிரிக்கிறோம், கையாட்டுறோம், விளையாடுறோம். அப்புறம் அதுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வர்றது. ஃபர்ஸ்ட் அங்கேருந்தானே ஒரு அழகான அன்பை ஆரம்பிக்கிறது. அது அன்பை கொடுக்கிறது, அன்பை வாங்கிக்கிறது. கரெக்டா? ஸோ அது உங்க அன்பை ரிசீவ் பண்றதுக்கு ரெடியா இருக்கு. ஒண்ணு. சில சமயங்கள் குழந்தைகள் நம்மளை பார்த்து பயப்படும். நம்ம என்ன பண்றோம், விளையாட்டுலாம் காட்டி அதை அன்பை ரிசீவ் பண்றதுக்கு நாம ரெடி ஆனோம்னு நம்மளை பார்த்து சிரிக்கும், நம்ம கிட்ட வரும். இதுதான். ஸோ அந்த குழந்தைய எடுத்துக்கணும், கொஞ்சணும்னு ஒரு ஆசை வந்தால் நீங்க என்ன பண்ற, அதை அழகா சிரிக்க வைக்கிறதுக்கு, அதுக்கு உங்களால கான்ஃபிடன்ஸ் வர்றதுக்கு, அதை கொஞ்சத்துக்கு நீங்க மென்டலி ரெடி ஆகும் பொழுது அது உங்ககிட்ட வராது. அதுதான் எனக்கு கிருஷ்ணன் வேணும், எனக்கு கிருஷ்ண அனுபவம் வேணும், அந்த பாவம் வேணும், அந்த பக்தி வேணும். அப்ப நீங்க கிருஷ்ணனை ரிசீவ் பண்ண ரெடி ஆயிடுறு. அதனாலதான் துருவனுக்கு பகவான் ரிசீவ் பண்ணோன்னு அந்த அந்த அடுத்தடுத்த லெவல்ல அவன் போக 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 5 மாசத்துல சுவாமியை பார்த்துட்டான். 5 நிமிஷத்துல கூட சுவாமியை பார்க்கலாம். திரும்பவும் சொல்றேன், மீராவை போலே, பிரஹ்லாதன் போலே, துருவன் போலே உங்களாலையும் பகவானை பார்க்க முடியும், அனுபவிக்க முடியும். அந்த ரிசீவிங்க்கு நீங்க தயாராக 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 டக்குன்னு வந்துடுவார் சுவாமி. நீங்க ரிசீவ் பண்றது அவ்வளவுதான். சரியா? அதனால டிட்டர்மினேஷன், பி ரெடி டு ரிசீவ். வாங்கிக்கொள், ரிசீவ் இட். சமர்த்த ராமதாசர் உற்சவத்துக்கு வர கடைசி 2-3 நாள் பார்த்து அசந்து போற. எப்படி எவ்வளவு பண்ண என்ன பண்ணிருக்கேடி பொண்ணே அப்படின்ற. அப்ப வேணாபாயி சொல்றா, நீங்க அனுப்பின ரமாபாயி தான் ஒத்தாசை பண்ண. அக்காபாய் சொன்னா, ஆமா குருநாதா, எல்லாம் வேணாபாய் சொன்னா. நாங்க அதுக்கப்புறம் பார்க்கவே முடியல அவளை. எந்த ஒரு காரி அவளை வர சொல்லுங்க, அவளை பார்க்கணும், ரொம்ப ஆசையா இருக்கு. சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். ரமாபாய் யார் அது? குருநாதா, நீங்க தானே அனுப்பினது. என்ன குருநாதா? அப்படி பண்ண, நான் ஒன்னும் அனுப்பல. எல்லா கதையும் வேணாபாய் சொல்றா. சமர்த்த ராமதாசர் ராமராயா பார்த்தார், கையை கூப்பினார், கண்கள்ல கண்ணீர். ராமராயா சிரிச்சான்.
ஒரு க்ஷணம் சமர்த்த ராமதாசருக்கு பகவான் ரமாபாயியா காட்சி கொடுத்துட்டான். அவருக்கு புரிஞ்சு கொடுத்து வேணாபாய் தலையில கை வச்சு ஆசீர்வாதம் பண்ணா. பாக்யமுடையவள்டி நீ பொண்ண பிடிச்சுட்டிய ராமராயாவ. அக்காபாய் பார்த்தா, என்ன குருநாதா புரியலையா? வந்தான் ராமராயாவா? அக்காபாய் கேட்கிறா. அக்காபாய் வேணாவுடைய பக்திக்கு வசப்பட்டு அவளுடைய ஸ்ரத்தைக்கு வசப்பட்டு ராமராயா பாட்டிராக்கா மாதிரி வந்து எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டான். திடுக்குன்னு வேணாபாய்க்கு ராமராயாவா ஆமனே பரவாயில்ல, உனக்கு பாக்கியம். ராமராயா சாப்பாடுலாம் போடுற. குருநாதா, ராமராயா தான் எனக்கு சாப்பாடு போட்டான், எனக்கு குளிப்பாட்டி விட்டான், ட்ரெஸ்ஸை துவச்சு போட்டான். கதறி கதறி அழறா வேணா. ராமதாசனார் அவன் அப்படிதான்மா. அவன் ஜகத்துக்கே நாதன். ஆனாலும் பக்தாளுக்கு என்னைக்குமே பாட்டிராக்கா தான். அக்காபாய் தீபாக்கரா இத்தனை காரண்யமா. சாதாரணமா கணவனை இழந்தாச்சுன்னா அபாகியவதி, துர்பாகியவதி நம்மெல்லாம் சொல்லுவாள். இப்ப இவளுக்கு ராமன் கூட நின்று வேலை பண்ணியிருக்கான். இப்ப என்ன சொல்றது உலகம்? என்ன சொல்லும் உலகம்? ஸோ ஒரு விஷயம் ப்ரூவ்டு. உலகம் உங்களை என்ன வேணா சொல்லட்டும், என்ன வேணா நடத்தட்டும், எப்படி வேணா அண்டர் எஸ்டிமேட் பண்ணட்டும், அது உங்களுக்கு என்ன வேணா டைட்டில் கொடுக்கட்டும், இது எதுக்கும் ராமராயாவுக்கு விலை இல்லை. உலகம் உங்களை கொண்டாடினாலும் ராமராயாவுக்கு விலை இல்லை. உலகம் உங்களை தூற்றினாலும் ராமராயாவுக்கு விலை இல்லை. சிம்பிள். உலகத்தினுடைய புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ அதெல்லாம் பக்தியில ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. பக்தி மட்டும்தான் ராமராயாவுக்கு வேணும். அப்பதான் புரிஞ்சுதான் வேணாபாயி அக்காபாய்க்கெல்லாம். குருநாதா உங்க கிருப்பை இல்லடி பொண்ணு. ராமராயா கிருப்பை அவர் தன்னால நடந்து சொல்லலை. சமர்த்த ராமதாசர் பகவானை ரிசீவ் பண்ணும்படியே அவளை மாத்திட்டார். இவ்வளவுதான் பண்றார் குரு. இஸ் மேக்கிங் யூ டு ரிசீவ் த காட். அவ்வளவுதான். அதனாலதான் குரு வசதி. பட் ரிசீவ் பண்றதுக்கு உங்களை தயார் பண்ற வேலை இருக்கே. நீங்க சொல்ல அவர் தயார் பண்றது இருக்கட்டும், தயாராகிறதுக்குள்ள எங்க பாடு இல்லை, சும்மா இல்லையே, பெரிய பாடுதான். இல்லைன்னு சொல்லுவேனா? இப்ப இந்த சில விஷயங்கள் இந்த F1 கார் ரேஸ்லாம் இருக்கும். அதுக்கெல்லாம் ட்ரைனிங் எடுப்பா. நீங்க பார்த்தாலே பயந்துருவீங்க, இப்படிதாம்மா ட்ரைனிங் எடுக்கணும்னு. நிறைய பேர் ராக்கெட்ல எல்லாம் போவா இல்லையா, சேட்டலைட்ல எல்லாம், ஸ்பேஸ் ஷிப்ல என்ன ட்ரைனிங் உண்டு தெரியுமா அவளுக்கு? சாதாரண ட்ரைனிங்லாம் கிடையாது. இப்ப சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு ட்ரைனிங் உண்டு, கார் ஓட்டுறதுக்கு வேற ட்ரைனிங், 2 வீலர்ஸ் பைக் ஓட்டுறதுக்கு ஒரு ட்ரைனிங், கார் ஓட்டுறதுக்கு ட்ரைனிங், அதெல்லாம் லைட் மோட்டார் வெஹிக்கிள்ஸ் LMV சொல்லுவோம். அதுலேயே பஸ், லாரி அதெல்லாம் ஓட்டுறதுக்கு ஹெவி வெஹிக்கிள்ஸ் ட்ரைனிங், அதுக்கு ஸ்பெஷல். அதுல இன்னும் இந்த பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி, ட்ரக்கு, ட்ரெயிலர்ஸ்லாம் ஓட்ட, அதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரைனிங். இதெல்லாம் ஓட்டுறீங்கன்னா ட்ரெயின் ஓட்ட முடியாது, ட்ரெயினுக்கு வேற ட்ரைனிங். எல்லாத்தையும் ஓட்டுவேன், ஃப்ளைட் தானே ஓட்டிடுறேன், அதுக்கு வேற ட்ரைனிங். ஹெலிகாப்டர் அதுக்கு வேற ட்ரைனிங். அதே இந்த ஜெட் ஃபைட்டர்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஓட்டுறதுக்கு இன்னும் ட்ரைனிங். ஒவ்வொன்றுத்துக்கும் ட்ரைனிங் மாறிண்டே இருக்கும். என்ன ஸ்பீடு, என்ன அவசரம், அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாம். பூமியில சைக்கிள் ஓட்டுறது வேற, ஆகாசத்துல ஜெட் ஃபைட்டர் ஓட்டுறது வேற. இதுக்கு ட்ரைனிங் பேலன்ஸ் தெரிஞ்சாப்போ அதுக்கு இன்னும் 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 இன்னும். குரு உங்களை ரொம்ப அவசரத்துக்கு எடுத்துன்னு போக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு.
ட்ரையில் முயற்சி பண்ணல, அதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்க. அந்த அவசரத்துக்கு நீங்க ஏதோ கொசு மாதிரி பறக்கணும்னு பறந்தாலே வாவுன்ற பக்தியில. அது வரைக்கும் சாதாரணமா இருந்தது. கொசு மாதிரி ரக்கம் முளைச்சுடுது பக்தி பண்ணி நாமஜபம் பண்ணி அப்படி பறந்தோம் அப்படின்று குரு அதுக்கெல்லாம் விலையே கொடுக்க மாட்டார். அட உன்னை கொசு ஆகிறதுக்கு அவ்வளவு தூரம் பறக்க வச்சிருக்கேன், நீ பருந்தாகணும், அதையும் தாண்டி கழுகாகணும், அதையும் தாண்டி கருடனாகணும், பகவானையே சுமக்கணும். கொண்டு தெரிந்தேனும் திருவடியை போலே. இவனோட கொசு, நீங்கள் கருடன், பகவானை மட்டுமே சுமக்கும் கருடன். அந்த லெவல்ல அவங்க எடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அதனாலதான் குரு வசதி. எனக்கு தெரியும், என் குருஜி அம்மா என்னை கருடன் ஆக்கிறதுக்கு என்ன பாடுபட்டார்கள் அப்படின்னு. கடவுளை சுமக்க வேண்டும். அந்த அவசரம் நீங்க கொசுவா பறந்த பக்தி பண்ணியாச்சு, நாமஜபம் பண்ணியாச்சு, எனக்கு இது கிடைச்சாச்சு, ஐ ஹவ் டிட்டர்மைண்ட், இதெல்லாம் விலையே கிடையாது. போய் மேல போ, இன்னும் மேலே, இன்னும் மேலே, இன்னும் மேலே, இன்னும் மேலே, இன்னும் மேலே, மேலே மேலே மேலே. ஆகாசம் போல ஆகாசத்துல வட்டமிடு. சரியோ? மீதி விஷயம் நாளை சொல்லட்டுமா? ராதே கிருஷ்ணா. அதனால சமர்த்த ராமதாசர் தான் அனுப்பினார் ரமாபாய் அப்படின்ற மாதிரி வேணாபாய் கிட்ட சொன்னாங்க. இன்னொரு விதமா இருக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் சமர்த்த ராமதாசருக்கு இதெல்லாம் ஓகே ரைட். இது வேணாபாய்க்கான அனுபவம். அவருக்கு இதிலெல்லாம் ரைட் சந்தோஷம், அவர் பக்குவப்பட்டது. அவருடைய லட்சியம் அகண்ட இந்து சாம்ராஜ்யம். அட்டகாசம் பண்ற பல பேரெல்லாம் தலையை சீவனம் அவருக்கு. அந்த லிஸ்ட்ல ஒருத்தர் இருக்கான், அப்சல் கான். நாளைக்கு பார்ப்போம். ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராம. जय बोलो सीतारामचंद्र भगवान की जय. जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय. जय बोलो वीर धीर सुर आंजनेय स्वामी की जय. जय बोलो वेणाबाई की जय. जय हिंद भारत माता की जय. राधे कृष्णा.